வணக்கம் நேர்களே. இயற்கை உணவும் தற்சார்பு பொருளாதாரமும் என்ற இந்த தொடரின் முதல் நேர்காணலுக்காக வைத்தியர் திருமிகு கலைச்செல்வி சவுந்தரராஜன் அவர்கள் எம்முடன் இணைந்துள்ளார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். நலமாக உள்ளீர்களா? நலமாக இருக்கு. முதலில் உங்களை பற்றி சுருக்கமாக ஒரு சிறியதொரு அறிமுகம். நான் டாக்டர் திருமதி கலைச்செல்வி சவுந்தரராஜன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்துல நோய்நாளல் சிகிச்சை, அதாவது வெஸ்டர்ன் சித்த பெத்தாலஜியில ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்கேன். நான் இப்ப 20 வருடங்களா பல்கலைக்கழகத்துல தொழில் புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அதுக்கு முதல் ஒரு 12 இயர்ஸ் 12 வருடமா மருத்துவ உத்தியோகத்துல கடமை புரிந்து அதுக்கு பிறகுதான் நான் யூனிவர்சிட்டிக்குள்ள வந்திருக்கிறேன். பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக அறியப்பட்ட கொள்ளு இன்றைய காலகட்டத்தில் குமுக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகிற ஒரு தானியமாக மாறியுள்ளது. எனவே கொள்ளை உணவாக நாம் பயன்படுத்தலாமா? அவ்வாறாயின் அதனால் ஏற்படும் நன்மைகளை விரிவாக குறிப்பிட முடியுமா? கொள்ளுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவா அது நவதானியத்துல உண்டாயே அந்த காலத்தில இருந்து சமயபூர்வமாயே நாங்க பயன்படுத்தி வாரோம். இப்ப நவராத்திரின்னு சொன்னா முதல் நாள் நவராத்திரினா முதல் நாளுக்கு நாங்க நவதானியத்தை விதைச்சு அதை தொடங்கித்தான் நாங்க சரஸ்வதி பூஜையை தொடங்குவோம். அதே மாதிரி நவதானியம் பொதுவா நல்ல விடயங்களுக்கு, ஒரு விழாக்களுக்கோ நல்ல விடயங்களுக்கு அதை நாங்க இப்ப திருமணம் எடுத்தா பந்தல் கால் நடுறன்னு சொல்லி நம்ம அதுல நவதானியத்தை தான் விதைச்சு அதுல வெற வளர்ச்சியை வச்சுக்கொண்டு அவைய லைஃப் அப்படி இருக்கும்னு சொல்லுவீங்க. அது மாதிரி அந்த நவதானியம் என்றதை மட்டுமன்றி எங்கட பழங்காலத்துல எங்கட சித்தர்கள் அதை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார். இப்ப சித்தர்கள் சொல்லி இருக்கிறோம்னா அது இப்ப நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு விஷயம். இப்ப அது நூல் வடிவில வருகிற நேரம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் வெளிவந்து கொண்டு இருக்குது. இப்ப ரீசர்ச் தான் நடக்குது இல்லையா? ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களை இப்ப ரீசர்ச் பண்ணி அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண வெளிக்கிடமே ஒழிய இந்த விடயங்கள் பண்ட காலத்திலேயே எங்களோட சித்த மருத்துவ நூல்கள்ல குறிப்பிடப்பட்டு இருக்குது. நிச்சயமா நீங்களா தொடர்ந்து குறிப்பிடுங்கள். உணவுக்காக நம்ம பயன்படுத்தலாமா? நாங்க உண்மையா இது இப்ப தற்காலத்துல உணவா பயன்படுத்தினோம். ஆனா முன்னைய காலங்கள்ல இருந்தே இது சில மருந்துகளோட சேர்த்து பயன்படுத்துற வழக்கம் இருந்து கொண்டு இருக்கு. இப்ப அதை நாங்க உங்களுக்கு சாதாரணமா சொல்லணும்னா கொள்ள சுவைச்சு பார்த்தால் தெரியும். அந்த சுவை ஒன்று இருக்கும். வாய்க்குல போட்டு மண்டு விரைக்குல அதுக்கு ஒரு சுவை இருக்கும். அது நாங்க பார்த்தோம்னா ஒரு துவர்ப்பு சுவை, அஸ்ட்ரிஞ்சன் சொல்லுவோம். துவர்ப்பு சுவையும் சின்ன ஒரு கைப்பூச்சுவையும் விஜா டேஸ்டும் இருக்கும். அது சில நேரம் சமைச்சா பிறகு அது ஒரு சாதாரண ஒரு மெல்லிய ஒரு புளிப்பு தன்மையை உருவாக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நாங்க அதை உணவா எடுக்கிற நேரம் எங்களுக்கு நாவில ஒரு சுவையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். மற்றது நாங்க சிலது பார்த்தோம்னு சொன்னா அது கொஞ்சம் ஸ்டார்ச் கூட இருக்கிறதுன்னு சொன்னா அது கொஞ்சம் பசத்தன்மை உள்ளதா இருக்கும். இப்ப எங்களுக்கு தெரியும், கோதுமை மாவை நாங்க தண்ணியில குழைச்சா அது ஒரு பசத்தன்மையா வரும். அப்படித்தன்மை இந்த கொள்ளில இல்லை. ஏன்னு சொன்னா அதை நாங்க பிறகு பார்ப்போம். அதுல நியூட்ரிஷனல் வேல்யூவை பொறுத்து தான் சொல்லுவோம். அதோட இப்ப முக்கியமா என்னன்னா எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு சூடான உணவுன்னு சொல்லுவீங்க. ஏன் சூடுன்னு சொல்லினோம்னா அது உணவு கால்வாயில நாங்க அதை சாப்பிட்டு அது சமீபாடு அடைந்து அதுக்கு பிறகு அதுண்ட தன்மை நாங்க சொல்லுவோம். அதாவது அது 2 தன்மையா மாறும். பொதுவா உணவு பொருட்கள் எல்லாமே சமீபாட்டுக்கு பிறகு குளிர்ச்சியா மாறும். சீத வீரியம் சொல்லுவோம். மற்றது வெப்பமா மாறும். இப்ப இந்த கொள்ள பொறுத்த வரையில அது நாங்கள் ஏற்கனவே அதை சூடுன்னு சொல்றதுக்கு காரணம் எங்களோட சமீபாட்டுக்கு பிறகு அது உங்களோட உடல்ல வெப்பத்தன்மையை ஏற்படுத்த போகும். அதே மாதிரி அது மெட்டபாலிக் பாத்வேக்கு போச்சுதான் அனுசேபம் சமீபாடு அடைஞ்ச அப்புறம் அனுசேபமா போகும் தானே. அதுல போற நேரம் அதுல சுவை என்ன கொண்டா மாறுது, கேர்ப்பு தன்மையா மாறும். அப்ப இப்படி மாற்றம் வரைக்குள்ள அதுல ஒட்டுமொத்த இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா மனித உடலுக்கு அது ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும். இப்ப நாங்க சூடான பொருட்களை எந்த காலத்துல பயன்படுத்த வேணும்ன்றதும் இருக்குது. அப்ப அதை வச்சு பார்த்தோம்னு சொன்னா நல்ல வெப்பநிலை கூடக்கூடிய காலங்கள்ல
இப்ப இயற்கையாவே இப்ப நீங்க ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில நான் சொல்றேன், நாங்க இப்ப பங்குனி சித்திரை வைகாசி மாதங்கள் கூட வெப்பநிலை கூடின காலங்களா இருக்கும். அந்த நேரத்துல நாங்க அளவா பயன்படுத்தினோம்னா அது எங்களை உடலுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது. அளவுக்கு அதிகமா இப்ப நாங்க கேள்விப்பட்டுட்டோம் அது கொழுப்பா குறைக்குதுன்னுட்டு அளவுக்கு அதிகமா சாப்பிட வெளிக்கிட்டோம்னா அதால சில பக்க விளைவுகள் வரக்கூடியதா இருக்கும். மற்றபடிக்கு நாங்க சாப்பிடுறதால இந்த பிரச்சனையும் இல்லை. மற்றதுல கூடுதலா புரதச்சத்து கூடுதலா இருக்கு. அப்ப புரதச்சத்து கூடுதலான உணவுகளை நாங்க ஒரு ஏஜுக்கு பிறகு கேட்கலையோ அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கல அது கொஞ்சம் சமீபாட்டுல சில தாமதங்களை ஏற்படுத்தும். உடனடியா சமீபாடு அடையாது. அப்ப அதை என்ன செய்யும்னா சில வாழ்வு தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப நாங்க பயன்படுத்துற நேரம் எதுவும் அளவோட இருந்தா அதான் அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கணும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்ப எதுவும் அளவா பயன்படுத்தினோம்னா எங்களோட உடலுக்கு எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தாது. இப்ப தற்காலத்துல அதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அது இந்த போஷாக்கு தன்மை நியூட்ரிஷனல் வேல்யூ சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அந்த போஷாக்கு தன்மையை பார்த்தோம்னா இப்ப நாங்க உதாரணமா ஒரு 100 கிராம் கொள்ளை எடுக்கிறோம். அந்த 100 கிராம் கொள்ளில பார்த்தோம்னு சொன்னா கார்போஹைட்ரேட் 57 கிராம் இருக்குது. ஆனால் அது மற்ற நியூட்ரிஷனோட கம்பேர் பண்ற நேரம் இப்ப அதுல புரோட்டீன் பார்த்தோம்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 22 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்குது. 100 கிராம்ல 22 கிராம். ஃபெட் பார்த்தோம்னா அது சரியான ஒரு ட்ரேஸ் ஆகும், ஒரு 0.5 கிராம் தான் இருக்குது. அப்ப அது எங்களோட உடலுக்குள்ள போற நேரம் அதோட அதுல ஃபைபர் கண்டென்ட் கூட இருக்கு, நேர்ச்சத்து கூட இருக்கு. இப்ப நேர்ச்சத்து கூட இருக்குன்னா அது கிட்டத்தட்ட 5.3 கிராம் 100 கிராம்ல இருக்குது. அப்ப நாங்க எடுத்து நாங்க உணவா பாவிக்கல அது சமீபாடு அடைஞ்சு உள்ளுக்கு போனாலும் அதில இருக்கிற நேர்ச்சத்தை என்ன செய்யும்னா தேவையில்லாத கார்போஹைட்ரேட்டையோ கொழுப்பையோ அகத்துறிஞ்ச விடாது. அப்ப அகத்துறிஞ்ச விடாட்டி என்ன செய்யும், அது வெளியகற்றப்பட்டுரும். அப்ப அது எங்களுக்கு எந்த விதமான தீங்கையும் விளைவிக்காது உடனே. அதை விட அதுல நாங்க சில மினரல்ஸும் இருக்குது. கால்சியத்துல கண்டென்ட் கூட இருக்கு, 287 மில்லிகிராம் இருக்குது 100 கிராம்ல. அது மாதிரி அயன் எடுத்தோம்னா 7 மில்லிகிராம் இருக்குது. இதை விட விட்டமின்ஸ் இருக்குது, அதுல கெரோட்டினும் விட்டமின் பியும் இருக்குது. கெரோட்டின் பார்த்தோம்னா 11.9 இன்டர்நேஷனல் யூனிட் இருக்குது. விட்டமின் டி என்று பார்த்தோம்னா 0.42 இன்டர்நேஷனல் யூனிட் இருக்குது. மினரல்ஸ் இருக்குது டோட்டலா 3 கிராம் போட்டிருக்கணும். அதுல இதை விட அந்த பொஸ்பரஸ் அதுகளும் அதுல இருக்குது. பொஸ்பரஸ்ல அளவு குறைவுதான் ஆனா இருக்கு, 0.39 கிராம் அளவுக்கு இருக்குது. மற்றதால எனர்ஜி நாங்க 100 கிராம் கொள்ள சாப்பிட்டோம்னா எங்களுக்கு 321 கிலோ கலோரி எனர்ஜியா ஏற்படும். அப்ப நாங்க 100 கிராம பாவிக்காம ஒரு நாளைக்கு குறைஞ்ச அளவுல பாவிச்சோம்னா அது எங்களுக்கு அவ்வளவு அளவை ஏற்படுத்தும்ன்றது நாங்க அதை பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்படி இருக்கிறதால நாங்க இத ஃபைபர் கண்டென்ட் எந்த உணவுப் பொருட்கள்ல நேர்ச்சத்து தன்மை கூட இருக்கும் அதை நாங்க பயப்படாம உணவுல சேர்த்துக்கொள்ளலாம். ஏனென்றா அது மேலதிகமான கொழுப்பையோ சுகரையோ அதாவது சீனித்தன்மையோ குளுக்கோஸையோ எக்ஸார்ப் பண்ண விடாது, அகத்துறிஞ்சதை தடுக்க போகுது. அப்ப அதால எங்களுக்கு வர்ற பக்க விளைவுகள் சரியான குறைவா இருக்கு. நன்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சில நோய்களையும் இது போக்கக்கூடியதா இருக்குது. முக்கியமா பார்த்தோம்னு சொன்னா சுவாசாசிய தொகுதி நோய்களை சிலதுகளை இது போக்கக்கூடியதா இருக்கும். உதாரணமா நாங்க எங்கட டேர்ம்ல சொன்னோம்னா பீனிசம் எல்லாருக்குமே தெரியும், தும்மலோட ரன்னிங் நோஸோட அப்படி இருக்கும். அது எங்கட சித்த டேர்ம் தான். நாங்க வெஸ்டர்ன்ல சொல்றோம்ல அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சொல்லி சொல்லுவோம். மற்றது மூச்சு கஷ்டமா தொடர்பான நோய்கள், அதே மாதிரி இருமலோட தொடர்பான நோய்களுக்கு நாங்க இத உணவா பயன்படுத்துறோம். இதே நேரம் இது சூட்டுத்தன்மையா இருந்தாலும் மலச்சிக்கலையும் போக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இதுல உள்ள ஃபைபர்கள் அதுல நேர்ச்சத்து மலச்சிக்கலையும் போக்கக்கூடியதா இருக்கும். அந்த நேர்த்தன்மை தான் சில ரோகங்களை குறைக்கிறதுக்கு முக்கியமான காரணம். உதாரணமா பைல்ஸ் சொல்லுவோம், மூல ரோகம் என்று சொல்லுவோம், அதை போக்கக்கூடியதா இருக்கும். வயிற்றுல சில பேர் சொல்லுவீங்க அப்டோமினல் டிஸ்டென்ஷன், வயிறு உப்பி போயிருக்குது அல்லது வயிறு ஒரு டிஸ்கம்ஃபர்டா இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அந்த கண்டிஷன்ஸ் இது குறைக்கும். என்னன்னா ஃபைபர் கண்டென்ட் கூட இருக்கிறதால மோஷன் ஒழுங்கா போச்சுதுன்னு சொன்னா
டைஜஸ்டிவ் ட்ராக்டில இருக்கிற முக்கால்வாசி நோய்களையும் வந்து அது குணமாக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இந்த சிறுநீர் தொடர்பான நோய்கள், மற்றது அயன் கண்டன் இருக்கிறபடியா யாருக்கு அனீமியா அதாவது பாண்டு நோய் இருக்கும் அவை அதை பயன்படுத்திச்சினோம்னு சொன்னா அதைக்கு வந்து அதை குறைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நாங்க நாளாந்தம் அதை வந்து ஏதோ ஒரு ஃபார்ம்ல பயன்படுத்தினோம்டா. இப்பதான் நிறைய ஃபார்ம்கள் இருக்குதானே, கஞ்சியா பயன்படுத்தலாம், குடிநீரா பயன்படுத்தலாம். அப்படி அதுல அமௌண்ட குறைச்சு பயன்படுத்தினோம்னு சொன்னால் அது வந்து எங்களோட உடலுக்கு வந்து நன்மை விளைவிக்கக்கூடியதா தான் இருக்கும். நம்ம சுருக்கமா சொன்னா ரத்தத்தின் தன்மையையும் வந்து பித்தத்தையும் வந்து கூட விடாமல் இது பாதுகாக்குது. அதே மாதிரி இப்ப நாங்க இது சுவாசாசிய தொகுதி என்று பார்த்தோம்னு சொன்னா அது கபத்தை வந்து குறைக்கக்கூடியதா இருக்கும். எங்கட தியரியின்படி நாங்க 3 தோஷங்கள் தான் எங்களோட உடம்புல வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முக்கியமான காரணமா இருக்கும். அது வாத பித்த கபம் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த வாத பித்த கபங்களோட இதை நாங்க பாக்குற நேரம் இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடலை நன்னிலையில வச்சிருக்கிறதுக்கு, தோஷங்களை வந்து சமநிலையில வச்சிருக்கிறதுக்கு இது முக்கியமா உதவக்கூடியதா இருக்கும். இதை விட நீங்க சில பேருக்கு நம்ம இந்த கொள்ளில வந்து வேறு வேற நிறத்திலே எல்லாம் கொள்ளி இருக்குது. அப்ப அதை நாங்க என்ன மாதிரி எதை பாவிக்கிறான்ற ஒரு தன்மை வந்து இருக்கும். அந்த கொள்ளு வந்து பொதுவா 3 நிறத்தில நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அதுல வகை என்று பார்த்தோம்னு சொன்னா சிலது வந்து கொஞ்சம் வெள்ளத்தன்மையா இருக்கும், சிலது கொஞ்சம் சிவப்பு சார்ந்த நிறமா இருக்கும், சிலது கொஞ்சம் கருமையா இருக்கும். ஆனா அதுல நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை விட அந்த வகை என்று சொல்லி சில பேர் வந்து இப்ப கொஞ்சம் வயது போனாக்கள் கடையில இருக்கிறாக்கள் நேரம் சொல்லி இதுல வந்து 2-3 வகை இருக்குது. நிறத்தை விட காட்டுக்கொள்ளு, நாட்டுக்கொள்ளு இருக்குது, அதை விட பேய்கொள்ளு இருக்குது. அப்ப எல்லாத்துலயும் வந்து நாங்க பயன்படுத்துறது வந்து இப்ப சில பேர் சொல்லிவிடும் காட்டுக்கொள்ளுனா நல்லது. ஆனா நாங்க பொதுவா பார்த்தோம்னா கொள்ளு வந்து எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் இதை நாங்க வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்ப அதுல நாங்க வந்து தனியா சீட்ஸ மட்டும்தான் பயன்படுத்துறது இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல வந்து இந்த முழு பிளான்டையும் ஹோல் பிளான்ட் சொல்லுவோம், சமூலம் என்று சொல்லி சொல்லுவோம், அதையும் வந்து நாங்க பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன்னு சொன்னா எங்களோட உடல்ல வந்து என்னென்ன ஆக்ஷனை செய்யுதுன்னு பார்த்தோம்னா அதோட டேஸ்டே வந்து துவர்ப்பு சுவையா இருக்குதானே. அப்ப அது வந்து இந்த துவர்த்தின்ற செய்கையிலையும் எஸ்ட்ரிஞ்சன் ஒரு ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷனை வந்து அது கூட்டக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி யூரின் போற அளவை கூட்டும், சிறுநீர் பெருக்கி என்று சொல்லுவோம், டயபெட்டிக் ஆக்ஷன் என்று சொல்லுவோம். இதே மாதிரி உடலுக்கு போஷாக்க கொடுக்கறத நாங்க வந்து டோனிக் ஆக்ஷன் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப அதை வந்து கூட்டும். இதை விட எங்களுக்கு சிறப்ப வயது போனாக்களுக்கு பசி இல்லாத தன்மை அப்படி இருக்குதுன்னு சொன்னா அதை வந்து நாங்க ஸ்டொமட்டிக் சொல்லுவோம், பசி தீ தூண்டி ஆக்ஷன் என்று சொல்லி சொல்லுவோம். அதையும் ஏற்படுத்த போகுது. அதை விட உள்ளுக்கு ஃபார்ம் பண்ற கேஸ வெளியகற்றக்கூடியதா இருக்கும். அதை நாங்க அகற்று வாய் அகற்று என்று சொன்னால் எங்களோட இறப்பை குடலோட வரும். அதுல இருக்கிற தேவையில்லாத கேஸுகளை வெளியில அகற்றும். அதை நாங்க காம்பினேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவோம். அப்ப அந்த ஆக்ஷன்களையும் அது செய்யறபடியா உடலுக்கு வந்து கூடுதலா நன்மையை விளைவிக்கக்கூடியதா இருக்கும். எசென்சியல் நியூட்ரிஷன், அதாவது எங்களுக்கு உடலுக்கு தேவையான முக்கியமான போஷாக்கு தன்மைகள் வந்து எங்களுக்கு அதுல இருக்கிறபடியா அது எங்களோட உடலை ஆரோக்கியமா போடுது. அப்ப நாங்க ஒரு பிரிவென்டிவ் எஸ்பெக்ட் ஆயும் நாங்க கொள்ள பயன்படுத்தலாம். அதே நேரம் டிசீஸ் வந்த கண்டிஷன்ல இப்ப நாங்க எங்களுக்கு ஒரு உதாரணமா இப்ப ஒரு ஆள் ஒபேஸா இருக்கிறாருன்னு சொன்னா உடற்பருமன் அதிகரிச்ச நிலையில அல்லது வந்து கொழுப்பு ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியாவோ டிஸ்லிபிடீமியான்னு சொல்ற கண்டிஷன்ஸ்ல வந்து நாங்க இத பயன்படுத்தினோம்னா அது வந்து எங்களோட உடல்ல உள்ள கொழுப்புத்தன்மையையும் குறைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அப்படி குறைக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நாங்க தனியா நோய்க்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம் இல்ல, வேற முன்னும் பாதுகாக்குது, வந்தா பிறகும் அது உடல்ல பாதுகாக்குது. சில பேருக்கு அது வந்து நீண்ட காலமா சில நோய்கள் இருந்தா அது மேலதிகமா கூடாமல் இருக்கிறதுக்கும் அதை நாங்க பயன்படுத்தலாம். அப்ப நாங்க இந்த பிரைமரி கேர், செகண்டரி கேர், டெர்ஷரி கேர் பார்த்தோம்னா அதுல நாங்க எல்லா நிலையிலையும் நாங்க இந்த கொள்ள பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப அது எங்களுக்கு முக்கியம். நாங்கள் அதுல கார்போஹைட்ரேட்ல % இருந்தாலும்
அது ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுது. எப்படி என்று சொல்லி சொன்னால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆலதான் உங்களுக்கு தெரியும் டைப் 2 டயபெட்டிக் வருது. இன்சுலின் சுரக்குது, ஆனா உள்ளுக்கு போற அளவை அது குறைக்குது. அதை நாங்க இந்த கொள்ளு எடுக்கிறதால அதை நாங்க தவித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப அது டயபெட்டிக் ஆக்களும் அதை பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். மற்றது இது நாங்க பார்த்தோம்னா டைப் 2 டயபெட்டிக்கு தான் நாங்க முக்கியமா கதைக்கிறோம். டைப் 1 இன்சுலின் செக்ரீஷனே குறையுதுதான். இப்ப டைப் 2 இது நாங்க மருத்துவமாயும் பயன்படுத்தலாம், உணவாயும் பயன்படுத்தலாம், அளவோட பயன்படுத்தி கொண்டு வரலாம். மற்றது நீங்க சொன்ன மாதிரி இதுல கார்போஹைட்ரேட் இருக்கிறது சமிபாடடைந்த விகிதத்தையும் குறைக்குது. இப்ப கம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஒவ்வொன்றும் சமிபாடடைய ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும். அப்ப அப்படி நேரத்தை இது எங்களோட உடல்ல எடுக்க போகுது. அப்ப அதால சமிபாடடைகிற நேரம் கூட அது ரத்தத்துக்கு குளுக்கோஸ் அளவு போறது நேரம் கூடும். இப்ப அதால வர பாதிப்பு எங்களுக்கு குறைவா இருக்கும். இப்ப அது முக்கியமான ஒரு விஷயம். மற்றது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது கொழுப்ப குறைக்குமென்றதுதான் முக்கியமானதுதான். அந்த குதிரைக்கு உணவா பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் குதிரை நிறைய வேலை செய்யக்கூடியதா இருக்குது. அது நிறைய வேலைக்கு அதை நாங்க குதிரைய பயன்படுத்துறோம். முடியாத அந்த பெயருமே ஹோர்ஸ் கிராம் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். அப்ப அது முக்கியம். அப்ப அதுல நாங்கள் அது உடல்லையும் அதே விளைவைத்தான் ஏற்படுத்துறது முற்காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கணும். அது கொழுப்பை குறைக்கக்கூடியதா இருக்கும். பழமொழியும் சொல்லுவார்கள், கொழுத்தவனுக்கு கொள்ளு, இழைத்தவனுக்கு எள்ளு. ஆனா இதுல அந்த கொழுத்தவனுக்கு கொள்ளுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல 2 ஆக்ஷனையும் செய்யக்கூடியதா இருக்குது. அதாவது உடற்பெருமன் எல்லாம் குறைஞ்சு கொண்டு மெலிந்த தேகம் இருக்கிற ஆக்களுக்கு அவைண்ட உடம்புண்ட யாக்கைண்ட இலக்கணம் என்று சொல்லுவாங்க. அவைண்ட உடம்புண்ட துடிப்படுற தன்மை மற்ற உடம்புல கட்டமைப்பை பொறுத்து அது சில மெலிஞ்சாக்களை பெருக்க பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குது. இப்ப தனியா 2 இல்லாமல் மெலிஞ்சாக்களையும் பெருக்க பண்ணும், அதே நேரத்துல பெருக்க தேகம் உள்ள ஆக்களுக்கு இது மெலிய பண்ணும். என்ன காரணம் என்றதையும் பொறுத்து இருக்கும். என்னடா இருக்கிற நியூட்ரிஷஸ் வேல்யூ கூட இருக்கிறபடியா மெலிஞ்சாக்களை இது பெருக்கமடைய செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப நாங்க கொலஸ்ட்ரால் இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க கொலஸ்ட்ராலை பற்றி கதைக்கும் நேரம் நாங்க எங்களோட சில கொலஸ்ட்ரால் உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதா இருக்கு. இப்ப ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் HDL லிபிட் ப்ரொஃபைல்ல பார்த்தா HDL அளவு 40 விட குறைஞ்சிருந்தா கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா அது 40 விட குறைவா இருக்கிற நேரம் அது தீய கொழுப்புகளை அப்சர்வ் பண்ண பார்க்கும். இப்ப இது 40 விட கூட இருந்தால் அது இந்த தீய கொழுப்புகளை உடலுக்குள்ள போய் அகத்துங்கிறத குறைக்க போகும். இப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இது அந்த HDL அளவையும் கூட்டக்கூடியதா இருக்குது. இப்ப நாங்க முந்தி சொல்லுவினோம் முட்டை மஞ்சள் கரு சாப்பிட்டால் அது கொலஸ்ட்ரால் கூடும், சாப்பிடக்கூடாது. இப்ப சொல்லினோம் என்ன, அதே இது ரிசர்ச்ல அது HDL அளவு அதுல கூட இருக்கிறபடியா அது உங்களுக்கு தீங்க விளைவிக்காதுன்னு சொல்லி. அது மாதிரிதான் சில சில விஷயங்கள் ரீசர்ச் பண்ணி கொண்டு வர்ற நேரம் சிலதுகள் முற்றிலும் மாறான கருத்துக்களையும் சொல்லக்கூடியதா இருக்கும். அப்ப அதுல நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த நேர்த்தன்மை தான் முக்கியமா அதுக்கு சில விடயங்களை குறைக்கிறதுக்கும் காரணமே இருக்குது. இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா அது இந்த மெலக்கட்டை குறைக்கும்னு சொல்லுவோம். அதாவது கான்ஸ்டிபேஷன் ஏற்படாம தடுக்குதுன்னு சொல்லுவோம். எப்பவுமே இந்த நேர்த்தன்மை இருந்ததுன்னா சமிபாடு அடைஞ்சு அப்சர்வ் பண்ணினா பிறகு வெறும் அந்த திப்பித்தன்மை, அதுல தேவையில்லாத கழிவு பொருட்கள அளவு கூடக்கூடியதா இருக்குமே. என்னன்னா அது அந்த நேர்த்தன்மை நீரையும் அகற்றுறிஞ்சு. அப்ப தேவையில்லாத பொருட்கள பல்கா கூட்டிச்சுதுன்னு சொன்னா மோஷன் இலகுவா போகக்கூடியதா இருக்கும். அப்ப அதால அது மெலக்கட்டையும் குறைக்கக்கூடியதா இருக்கும். அதை விட நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சிறுநீரகத்துல வர்ற கற்கள் ரீனல் ஸ்டோன்ஸ் சொல்லுவினேன் நானே, அதையும் இது குறைக்கக்கூடியதா இருக்கும். என்னன்னு சொன்னா நாங்க பொதுவா நாங்க பார்த்தோம்னா சிறுநீரகத்துல வர்ற கற்கள் கால்சியம்
கம்போனன்ட் சேர்ந்த கற்களா இருக்கும். அப்ப கால்சியம் ஆக்சலேட்டோ போஸ்பேட்டா ஆக கற்களா இருக்கும். இப்ப இந்த கொள்ளு என்ன செய்யுதுன்னா அது உருவாகிற விகிதத்தை, இந்த கற்கள் உருவாகிற விகிதத்தை குறைக்குது. அதுக்கு முக்கியமான என்னமோ ஒரு காரணம் நாங்க பார்த்தோம்னா அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. இப்ப நாங்க கூடுதலா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட பற்றி கதைக்கிறோம் என்னன்னு சொன்னா எங்கட உடல்ல தேவையில்லாத கலங்கள்ட பெருக்கம் ஆகுது, தேவையில்லாத ஆக்ஷன் கூடுறதாலதான் முக்கியமா நிறைய நோய்கள் வருது. அப்ப அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளதை நாங்க எடுத்தோம்னா தேவையில்லாத கலப்பெருக்கத்தையும் அது குறைச்சு விட்டுரும். இப்ப குறைச்சு விட்டுருமெண்டா எங்களோட உடல் பெருமன் கூடுறதுல இருந்து உதாரணமா இப்ப நாங்க சொல்ற கேன்சரோ வேற ஏதாவது வருத்தங்கள், அதாவது உடலுக்கு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வருத்தங்களை இது குறைக்கக்கூடியதா இருக்க போகுது. அந்த அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா. பொலிஃபீனால்ஸ் இருக்குது. அந்த பொலிஃபீனால்ஸ் என்ன செய்ய போகுதுன்னா அந்த கற்களை உடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த லித்தோட்ராபிக் ஆக்ஷன் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். அதை குறைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அப்படி இருக்கிறதால ஃபார்மேஷனையும் குறைக்க போகுது. நிறைய கற்கள் உருவாகிறதையும் அது குறைக்கக்கூடியதா இருக்கும். மற்ற அதுல இரும்பு சத்து இருக்கிறதால நாங்க ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று நாங்கள் யாருக்காவது இரும்பு சத்து குறைவா இருந்தா அதை நாங்க உணவில சேர்க்க சொல்லலாம். அதை விட பார்த்தோம்னு சொன்னா இது சில மென்சுரல் டிசார்டர்ஸுக்கு மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படுற காலத்திலையும் அது இப்ப கூடுதலா ஒரு ஆளுக்கு மாதவிடாய் போகுது, மெலரேஜியா மெட்ரேஜியான்னு சொல்லுவோம், அப்படியான பெரும்பாடுன்னு சொல்லுவோம். அப்படியான கண்டிஷன்ல இது கொஞ்சம் நல்லா உடம்புல ஆக்ட் பண்ண போது என்னன்னா அதுல இருக்கிற ஹீமோகுளோபின் அளவே அது கூட்டி விட்டுதுண்டா அதால வர பக்க விளைவு அது குறைக்கக்கூடியதா இருக்கும் மாதவிடாய் கோளாறுகள்ல பார்த்தோம். அதே மாதிரி ஈரல்ல தொழிற்பாட்டை கூட்டக்கூடியதா இருக்கு. அப்ப ஈரல்ல தொழிற்பாட்டுக்கு முக்கியமா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் முக்கியமான காரணம். அதுல இருக்கிற பொலிஃபீனால்ஸோ பிளேவினாய்ட்ஸோ அதுகள் எல்லாம் இந்த ஈரல்ல இருக்கிற ஈரக்கலங்களை பாதுகாக்கிறோடு செயல்முறை, அது ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் சொல்லுவோம். ஈரல் கலங்களை பாதுகாக்கிற செயல்பாட்டு இது செய்ய போகுதுங்கிற உடல்நிலை. அதை மட்டும் இல்ல, இது நாங்க இன்டர்னலா மட்டும் எடுக்கிற இல்லை, நாங்கள் எக்ஸ்டர்னல் யூஸுக்கும் பயன்படுத்துவோம். அதை பவுடர் ஃபார்ம் பண்ணிட்டு அதை நீரை விட்டு குழைச்சு உடம்புல பூசினோம்னு சொன்னா அதுக்கு வேற மெத்தட்ஸ் இருக்குது. அதை நான் இதுல டிஸ்கஸ் பண்ண இல்லை. ஆனா அதை பேஸ்ட் ஆக்கிட்டு நாங்க உடம்புல பூசினோம்னா எங்களோட உடம்புல வியர்வை சில பேருக்கு கூடுதலா இருக்கும், ப்ரொஃபியூஸ் ஸ்வெட்டிங் சொல்லி சொல்லுவோம். அதை இது குறைக்கக்கூடியதா இருக்கும். அதை நாங்க சாதாரணமா பார்க்க. இதை விட நாங்க சில வருத்தங்கள்லயும் கொள்ளை பவுடர் ஆக்கி வெளியால போட்டு மசாஜ் பண்ணுவோம். அது எங்கட சித்த மருத்துவத்திலையும் இருக்குது. அப்ப அந்த கொள்ளு பவுடரை நாங்க மசாஜா பயன்படுத்துவோம். மற்ற அந்த ஃபேஸுக்கு அந்த நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்கும் இந்த பவுடரை சேர்த்து வேற இன்கிரீடியன்ஸும் சேர்த்து பயன்படுத்துற வழக்கமும் இருக்குது. கொள்ளு எந்த உணவுடன் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும்? அதே நேரத்துல ஒரு துணை கேள்வியாக இன்னும் ஒரு கேள்வியை நிலையை வைக்கின்றேன். கொள்ளை தவிர்க்க வேண்டிய நோயாளிகள் யார்? அது ரெண்டையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்ப கொள்ளை எந்த உணவோட சேர்த்து எடுக்க கூடாதுன்னு நாங்க பார்த்தோம்னா அது உடலுக்குள்ள போய் என்னத்தை செய்யுதுன்றத பொறுத்து நாங்க சொல்லலாம். இப்ப இது உடலுக்குள்ள போய் வெப்பமாத்தான் மாறும். அப்ப நாங்கள் அதை எடுக்கிற நேரம் இன்னும் ஒரு வெப்பமான பொருளோட சேர்த்து எடுத்தோம்னா அது கூட பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பொருளோட எடுத்தோம்னு சொல்றோம், அதுல பக்க விளைவு குறைவா இருக்கும். ஆனா நாங்க அதை எடுக்கிற பொருள்ல நியூட்ரிஷனல் வேல்யூவையும் நாங்க பார்க்கணும். ஏன்னாடா இப்ப அளவுக்கு அதிகமா நாங்க புரதத்தை எடுத்தா என்ன, அளவுக்கு அதிகமா வேற வேற வகையான கார்போஹைட்ரேட் எடுத்தா என்ன, அது சில நேரம்ங்கிற உடலுக்கு சில தீங்குகளையும் ஏற்படுத்தலாம். இப்ப நாங்க தனியா இதண்டு பார்க்காம அதுல இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூவையும் வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லலாம். இப்ப இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்கள் இப்ப நாங்கள் எங்களோட ஊர் வழியே சொல்லுவோம், இஞ்சியையும் மரவள்ளிக்கிழங்கையும் சேர்த்து எடுக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படித்தன்மை கொள்ளுக்கு இல்லை. கொள்ளு நவதானியத்துக்கு இந்த தானியங்களுக்குள்ள தானியம் வருது. அப்ப அது அந்த பிரச்சனை இருக்காது. ஆனா நாங்கள் அது இந்த
என்ன குணத்தை எங்களுக்கு ஏற்படுத்த போகுது, எங்களோட உடல்ல போய் சரணடைஞ்ச பிறகு எதை ஏற்படுத்த போகுதுன்றதை பொறுத்து. இப்ப நாங்க சொல்லுவோம் பயறுன்னா அது குளிர்ச்சியான சாமான், அது பித்தத்தை குறைக்கும். என்ன பழையாக்கள் சாதாரணமாயே பயத்தை அவிச்சு அந்த பித்தம் தலை சுத்துதாண்டா அதை அவிச்சு அந்த தண்ணிய குடிப்பினா, ஏன்னான்னு சொன்னா அது பித்தத்தை குறைக்கும் என்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அது மாதிரி இதை நாங்க பயன்படுத்திக்கல. நாங்க அந்த ஓரளவுக்கு இப்ப பழையாக்களுக்கண்டா தெரியும், உளுந்த நாங்க பச்சையா பயன்படுத்தினா அது குளிர்ச்சியா ஏற்படுத்தும். நாங்க தோசை சாப்பிட்டா குளிர்ச்சியா ஏற்படுத்தும். அதே உளுந்த நாங்க வறுத்துட்டு பவுடர் ஆக்கி பாவிக்கல அந்த குளிர்ச்சி தன்மையின் அளவு குறைவா இருக்கும். அப்ப அதை நாங்க எந்த ஃபார்மிலே எடுக்கிறோம், எப்படி எடுக்க போறோம்ன்றதை பொறுத்து இருக்குது. ஆனா இதுல நாங்க சொல்றது ஒட்டுமொத்தமாயி இது உடலுக்கு சூட்டைத்தான் ஏற்படுத்த போகுது. ஆனால் அதுல இருக்கிற மெட்ட கண்டென்ட்ஸ் தான் உங்களோட நோயை குறைக்கிற தன்மையை பொறுத்து குறைக்க போகுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிறாக்கள் கூட இது கலோரி பெருமானம் கூட உள்ள பொருட்களை தான் எடுப்பினா வேண்டாம். அப்பதான் வேண்ட உடல் தாக்கு பிடிக்கக்கூடியதா இருக்கும். அந்த இத அப்படி பார்த்தாலும் இதுல 100 கிராம்ல 321 கிலோ கலோரி இருக்குது. அப்ப அது எங்களுக்கு உடல்ல எங்களோட சக்திகளை தாங்கக்கூடிய தன்மையா அது ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அது முக்கியம். அதே மாதிரி என்னென்ன நோய்கள்ல பயன்படுத்தக்கூடாதுன்னா, நாங்க சாதாரணமாயே சிலது நாங்கள் ஒரு டாக்டருண்ட சூப்பர்விஷனுக்கு கீழே தான் நாங்கள் அதை பயன்படுத்துறது நல்லதா இருக்கு. நாங்க இப்ப இது தானியமா பயன்படுத்துறோம்னுட்டு நாங்க நினைச்ச மாதிரி பயன்படுத்திடலாம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு பிரெக்னன்ட் மதர் கொள்ளி எடுக்கணும்னா அது ஒரு டாக்டருண்ட சூப்பர்விஷனுக்கு கீழே எடுத்தால் அவருக்கு அதான பக்க விளைவு தடுக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி நாங்க சொல்றோம் இது ப்ளீடிங் டிசார்டர்ஸுக்கு நல்ல மருந்து. ஆனா அந்த ப்ளீடிங் டிசார்டருக்குரிய காரணம் என்னன்னு தெரியாமல் நாங்க இதுக்கு பயன்படுத்த முடியாது. அப்ப நாங்க என்ன செய்ய வேணும், அப்ப அதுக்கு நாங்க ஒரு டாக்டரோட சூப்பர்விஷனுக்கு கீழே அல்லது ஒரு டாக்டரோட அட்வைஸுக்கு கீழே நாங்கள் அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அதுல வர்ற விளைவை நாங்க தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் இப்ப அனீமியா பாண்டு ரோகம் என்று சொல்றோம், சில டிபி பசம் என்று சொல்லுவோம். அந்த கண்டிஷன்ல டிபியும் உடலை மெலிய பண்ற ரோகம் தானே. அப்ப நாங்க அதுல கொள்ள பயன்படுத்தினா உடலை பெருக்க பண்ணுமென்று நினைச்சு கூடுதலா எடுத்தோம்னா அது விளைவை ஏற்படுத்த பார்க்கும். அப்ப அதை நாங்க சரியா தெரிஞ்ச ஒரு வைத்தியர் ஆலோசனையோட பயன்படுத்தினா அதுல பக்க விளைவுகள் இல்லாமல் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் குறிப்பிடுவது நோயாளிகளின் நோயின் தன்மையை அவரவர் குடும்ப வைத்தியரின் ஆலோசனையின்படி இதை பயன்படுத்த. அது பொதுவாக எந்த ஒரு விடயத்துக்குமே பொருத்தமான ஒன்றுதானே. ஒரு நோயாளியாக இருக்கிற ஒருவர் தனது நோயை தான் அறிந்து கொள்றது மட்டுமல்ல, வைத்தியரின் துணை கொண்டு அறிந்து கொண்டு அதுக்குரிய நடவடிக்கைகளில் மேற்கொள்றதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இதற்கெடுத்தாக இதில் வேறு ஏதாவது குறிப்பிட விரும்புகிறீர்களா? இதை தவிர நாங்க எக்ஸஸா பயன்படுத்தினா, கூடுதலா பயன்படுத்தினா இது சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல புரதத்தில பியூரின் என்ற கம்பவுண்ட் கூடுதலா இருக்குது. அப்ப அந்த பியூரின் எங்களோட உடல்ல மெட்டபாலிக் பாத்வேல போற நேரம் அது அவசேபம் கெட்டபாலிக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. அதுல போற நேரம் என்ன செய்ய போகுதுன்னா அது யூரிக் ஆசிட் உருவாக்கத்தை கூட்டி விடும். அப்ப அந்த யூரிக் ஆசிட் உருவாக்கம் கூடுற நேரம் சில பேருக்கு மூட்டு நோய்கள் வரும், சில பேருக்கு சிறுநீர கற்களை அது ஏற்படுத்தும். அத மூட்டு நோய்களை நீங்க சில நேரம் கேள்விப்பட்டிருக்கலாம். கவுட் ஒரு வியாதி இருக்குது. அது முக்கியமா கால்ல பெருவிரல்ல தான் தொடங்கும். சிவியர் அன்பியரபிள் பெயினோட, ஹீட்டோட, வீக்கத்தோட, ரெட்னஸோட இருக்கும். ஆனா அது பிறகு மிட்ட ஜாயின்ஸுக்கும் வரலாம். அப்ப அந்த பியூரின் அளவு கூட இருக்கிறதால நாங்க அதை கூடுதலா எடுக்கக்கூடாது. அப்ப ஒரு கவுட் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆள் அல்லது அவருக்கு என்ன ரத்தம்னு தெரியாது மூட்டுக்கள்ல ரத்தம் இருக்கிற ஒரு ஆள் அத ஒரு டாக்டரோட அட்வைஸோட அவருக்கு என்ன டிசீஸ்ன்றத டயக்னோஸ் பண்ணிட்டு எடுத்தால் அதுல அந்த பக்க விளைவு இல்லாம நாங்க தடுக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி இதுல புரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் கூடுதலா இருக்கிறபடியா வாய்வு தொல்லைகளை ஏற்படுத்தும், பிளட்டியுலன்ஸை ஏற்படுத்தலாம். அப்ப அது அவைண்ட வயதை பொறுத்தும்
அவையின் உடல் நிலையை பொறுத்து அவைக்கு ஏற்கனவே ஜிஐடியில ஏதாவது கெஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டில உணவு கால்வாய் தொகுதியில ஏதாவது வருத்தம் இருக்குன்னு அது ஒரு டாக்டரோட அட்வைஸோடு எடுத்தா நல்லா. அதே மாதிரிதான் சில பேருக்கு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க புரதம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இப்ப முட்டையில வெள்ளக்கரு பாலும் பால் பொருட்களும் எல்லாம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும். அதே மாதிரி இதுல இருக்கிற புரோட்டீனும் சில பேருக்கு ஒவ்வாமை அலர்ஜிக் கண்டிஷனை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்படியான நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அதுல அளவை குறைச்சு எடுத்து பார்க்கலாம். அது ஏற்படுத்தாம விடுதா ஒரு டாக்டரோட அட்வைஸோட எடுத்தோம்னா ஏற்படுத்தாது. அதே மாதிரி இந்த வாயு தொல்லையில பார்த்தோம்னா வயிறு ஊதி போயிருக்குது, வயிற்றுல கேஸ் கடங்குற சத்தம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறோம். அது இதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்டாலதான் வரப்போகுது. அப்ப அந்த வயது போனாக்களுக்கு சமீபாடு பிரச்சனை உள்ள ஆக்களுக்கு இந்த பக்க விளைவுகள் ஏற்படுத்துறதுக்குரிய சந்தர்ப்பம் கூடுதலா இருக்கு. அப்ப அதை எடுக்கிற நேரம் அதை அளவா எடுத்துச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு உணவில ஒரு நன்மையைத்தான் விளைவிக்க போகுது. இதை விட நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த கிருமிகளை கொள்றதன்மை இருக்கு. இந்த ஆன்டி மைக்ரோபியல் அல்லது ஆன்டி பாக்டீரியாவை கொல்லக்கூடிய தன்மை ஆன்டி பாக்டீரிசைடல் ஆக்ஷன் சொல்லுவோம் அல்லது ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் சொல்லுவோம். இப்ப இது என்னன்னு பார்த்தோம்னா உடல்ல இம்யூனை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதாயும் இருக்க போகுது. இப்ப நாங்க இம்யூனை தூண்டி விட்டோம்னா நோய் வராமலே தடுக்கலாம். நாங்க என்ன ஒரு விதமா யோசிச்சோம்னா நாங்க இங்க ஸ்ரீலங்கால இருந்து ஸ்ரீலங்காண்ட கிளைமேட்டிக் சேஞ்சுக்கும் ஃபாரின் கண்ட்ரில குளிரான ஒரு பிரதேசத்துல போனா அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸுக்கும் சில டிசீசஸ் தூண்டப்படும். அதுல இம்யூன் சிஸ்டம் தொடர்பான சில நோய் நிலைகள் தூண்டப்படுறது கூட. இப்ப உதாரணமா ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இப்ப நிறைய பேருக்கு சோரியாசிஸ் எல்லாம் இருக்குது நாங்க பார்த்தோம்னா. அதே மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அப்ப அங்க அந்த இம்யூன் சிஸ்டத்தை நாங்க சமநிலையில வச்சிருந்தால் இது குறையும். அப்ப நாங்க அந்த சந்தர்ப்பத்துல இந்த கொள்ளுண்ட பாவனை இருந்ததுன்னு சொன்னா அதை நாங்க இயற்கையாய குறைச்சு எங்களோட நீர்ப்பீடன தன்மையை இம்யூனை கூட்டக்கூடியதா இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தியை அது கூட்டக்கூடியதா இருக்கும். இன்ஃபெக்ஷன் அதுகள் வர்றதையும் அதை குறைக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி நாங்க ஸ்கின் டிசீஸுக்கும் அதை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனா பயன்படுத்துவோம். நீங்க இப்ப பழைய ஆக்கள் உங்களுக்கு தெரியும், பயறு கடலை மஞ்சள் மா எல்லாம் சேர்த்துத்தான் பொதுவா சோப்புக்கு பதிலா பயன்படுத்தினோம். ஏன்னு சொன்னா அது அந்த உடல்ல உள்ள அழுக்குகளையும் போக்கும், ஸ்கின்னுக்கும் ஒரு டோனை கொடுக்க போகுது, அதோட ஷைனிங் ஆயும் வச்சிருக்கோம். அதே மாதிரி நாங்க இந்த கொள்ளையும் பயன்படுத்தி கொண்டு அதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் இருக்கிறதால தோல்லை மிக இலகுவா கிருமி தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன காயம் வந்தாலே அதுக்குள்ள கிருமி போகக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப நாங்க இதை பேஸ்டா பயன்படுத்தி கொண்டு வந்தோம்னா பவுடர் ஃபார்ம் பண்ணி உடம்புக்கு பூசி கொண்டு வந்தோம்னா அதுகளையும் தவிர்க்கக்கூடியதா இருக்கும். எழுத்தாணி நேயர்களுக்காக உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக எழுத்தாணியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.